நான் பாத்துக்கிறேன்டா பாவாட. ஐயத்திராம நீ மாமாக்கு மட்டும் போன் அடிச்சு வர சொல்லிடு. இந்த சட்டை பரிசெல்லாம் ஒரு கவர்ல போட்டு வீட்டுல கொண்டு வை நாங்க வந்து வாங்கிக்கிறோம். சரிக்கா, நான் வர சொல்றேன். நீங்க தைரியமா போய் அண்ணனை பாருங்க. உசுறு உன்னால நீ தொக்க செய்யும் கண்ணால எல்லாத்துலயும் ஆரம்பத்திலேயே தடங்கல் பண்ணா அப்புறம் அது எப்படி விளங்கும்? இந்த ஹேண்ட்பேக் ஒரு கேடு. ஏன் சௌமியா டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பாத்துக்கலாம். எல்லாத்துக்குமே கூலா தான் பதில் சொல்லுவீங்கல்ல. டென்ஷன் ஆகி மட்டும் என்ன ஆக போகுது? எங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு லோன் அப்ளை பண்ண போறேன்னா அது சரிமா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு வீட்டுல உள்ள பெரியவங்க சொல்லணும். இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, நட்சத்திரம் நல்லா இல்ல, அஷ்டமி நவமி கரி நாளுன்னு என்ன போட்டு பாடா படுத்தி கிளம்பும் போதே வாய் வச்சாங்கல்ல. அதனாலதான் இன்னைக்கு லோன் விஷயம் உருப்படவே இல்ல. மேனேஜர் லீவ்ல இருக்கிறதுக்கும் அம்மா சொன்னதுக்கும் என்ன சௌமியா சம்பந்தம்? ஏன் எல்லாத்தையும் போட்டு முடிச்சு போடுற? மேனேஜர் இல்லைனாலும் ஏதாவது ஒரு வழியில மூவ் பண்ணலாம். ஆனா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உங்க அம்மா வாய் வச்சது தானே காரணம். சத்தமா பேசாத. என்ன சத்தமா பேசாத? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணாதாங்க இன்னும் 1 வீக்ல நமக்கு லோன் சாங்ஷன் ஆகும். உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? ஒவ்வொரு நாளையும் கடத்தும் போதும் அங்க ஷோரூம் நம்ம கையை விட்டு போறது மாதிரி இருக்கு. சௌமியா வந்துட்டாங்க. சௌமியா சேமியான்னு. நான் ரூமுக்கு போறேன், எனக்கு டயர்டா இருக்கு. சௌமியா என்னடா ரசேந்திர, ஏன் சௌமியா கோவமா போகுது? அதுக்குள்ள வந்துட்டியே, வேலை முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, பேங்க் மேனேஜர் இன்னைக்கு லீவு, அதனால நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏன் சௌமியா கோவமா இருக்கு? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பதிஞ்சிட்டு போக. இல்லம்மா, லோன் அப்ளை பண்ணா உடனே நடக்கிற விஷயம் இல்ல. ப்ராசஸிங்லாம் பண்ணி வர்றதுக்கு எப்படியும் 1 வீக்ல இருந்து 10 நாள் கிட்ட ஆகுமா. அதான் டைம் இழுத்துருமோன்னு கோவத்துல போறா. சோறுமுக்குன்னு முதன்னு எடுத்து வைக்கிற காரியம். நல்ல செய்யுங்கன்னு சொன்னேன். சௌமியா கேட்காம போச்சு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கு போய் பாருங்க, கண்டிப்பா நடக்கும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ராசேந்திரா, சமயவரத்து மாரியம்மனுக்கு 101 ரூபா காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன், வேண்டுதல்ல. நீ மறந்துடாம சோறுமெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அந்த காணிக்கையை கொண்டு கோயிலில் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வா. அயத்துறாதப்பா. செஞ்சிடலாமா, நீங்க பண்ணி வைங்க. கவலைப்படாதப்பா ராசேந்திரா, நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாது. தைரியமா இரு. சௌமியாவுக்கு எடுத்து சொல்லு, சரியா? சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போறேன். சரி போ, நானும் போய் மத்தியானத்துக்கு ஒலைய வச்சு சோத்தாக்குறேன். சரிம்மா. கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் ஒத்த உசுறு உன்னால எங்கனக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியலையேக்கா. தெக்கும் இல்லாம திசையும் தெரியாம எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. ரிசப்ஷன்ல சொல்லு சில்லு வனசா, அடிவட்ட உள்ளில இந்த பக்கம் தான் வச்சிருக்காங்கன்னு போய் பேரை சொல்லி கேட்டு பாப்பான். பதிஞ்சு வச்சிருப்பாங்க. வண்டியில தள்ளிட்டு போற வழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத வனசா, தைரியமா இரு. இல்லக்கா, எனக்கு என்னமோ மனசெல்லாம் படபடன்னு வருது. எனக்கு பயமா இருக்குக்கா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, உள்ள வா முதல்ல. அக்கா வனசா, அதெல்லாம் கொழுந்தனுக்கு ஒண்ணு இருக்காதுவா. அக்கா தங்கச்சி. மேம் சொல்லுங்க. என் கொழுந்த எந்த சிங்காரம்னு பேரு. அவங்க என்னமோ அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி கூட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா. அவங்க எங்கப்பா இருக்காங்க? நல்லபடியா இருக்காங்களா? என்ன பேர் சொன்னீங்க? சிங்காரம். என் வீட்டுக்காரரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சிங்காரம் காலையில ஆக்சிடென்ட் ஆகி வந்தவர் ஐசியூ வார்டில் இருக்காரு மேம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். அக்கா, ஐசியூ வார்டில்னா ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்களை தடுக்க வைப்பாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்குக்கா. மனசா, முனியம்மா மையனுக்கு லேசா தானே கை கால சிறச்சிருந்துச்சு. அவனை கூட முதல்ல வந்து பார்க்கையில ஐசியூ வார்டில் தானே பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீனா என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் குழந்தைக்கு ஒண்ணும் இருக்காது. அம்மா, சிங்காரம் வீட்டுக்காரம்மாவா நீங்க? ஆமாங்க, என் வீட்டுக்காரதான் சிங்காரா. அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல. நீங்க யாரு? கவலைப்படாதீங்கம்மா, நான் தான் சிங்காரத்தை ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டு வந்து சேர்த்தேன். என் கடை வாசல்ல தான் சிங்காரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு, அவரு நல்லா இருக்காரு இல்லன்னு. எப்படின்னு அடிபட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அவரு எங்கன்னே வச்சிருக்காங்க. நான் உடனே அவரை பார்க்கணும். ஐசியூ வார்டில் இருக்காருமா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் வந்து என்னன்னு பேசுவாங்க. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. என் குழந்தை அப்படியே வேக
இல்லைங்கம்மா, அட்மிட் பண்ணதோட ஐசி வார்டுக்கு மாத்திட்டாங்க. அவர் அடிபட்டது ஏன் கடவாசலுங்கிறதுனால பாக்கெட்ல ஃபோன் இருந்தது. கடைசியா உங்களுக்கு தான் கால் ட்ரை பண்ணியிருக்காரு. சரி, எப்படியும் ரிலேட்டிவ் இல்லை ஃபேமிலியாக தான் இருக்கும்னு சொல்லி தான் உங்களுக்கு கால் பண்ணி விவரத்தை சொன்னேன். அப்போ நான் கடையை ஒத்தையில் விட்டுட்டு வந்தேன். நான் கிளம்பட்டுங்களா? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப நன்றினே. ரோட்ல எத்தனையோ பேர் என்னென்னமோ நடக்குது, அதையெல்லாம் கண்டும் காணாம போற இந்த காலத்துல என் புருஷனை கொண்டுட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து எனக்கும் போன் அடிச்சு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றினே. உங்க குடும்பமே நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியமாக இருங்க. நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு போன வச்ச மனுஷன் இப்படி வந்து ஆஸ்பத்திரியில பாப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, நினைச்சு கூட பார்க்கலையே. அக்கா பார்த்துக்கோங்க, தைரியமாக இருக்க சொல்லுங்க. நம்ம தைரியமாக இருந்தால் தானே அவரை பார்க்க முடியும். நான் பாத்துக்கிறேங்க. நீங்க கண்டந்து சேர்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நன்றி கடனை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவி பண்ணலைன்னா எப்படி? கடை வாசல்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? வண்டி வாசியில போகையில ரொம்ப பொறுமையாத்தான் போவாரு வருவாரு. என்னன்னு வந்து மோதிச்சு. பெரிய லெவல் ஆக்சிடென்ட் சொல்ற அளவுக்கெல்லாம் கார் வண்டி வந்து மோதலமா. எதிர்த்தாப்புல பைக்ல வந்தவன் தான் கொஞ்சம் வேகமா வந்து தம்பி மேல மோதிட்டான். அவனுக்குமே கை காலெல்லாம் கொஞ்சம் செராய்ப்பு தான். அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு தலையில அடிபட்டு கொஞ்சம் ரத்தம் அதிகமா வந்ததுனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டு வந்து சேர்க்க வேண்டியதா போயிடுச்சு. தலையில அடியா? ஐயோ அம்மா, கவலைப்படாதீங்க. நான் உடனே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். பெரிய லெவல்ல எல்லாம் பிரச்சனை ஒண்ணும் இருக்காது. ஏக்கா, ஏக்கா தலையில அடிபட்டிருக்குன்னு ஏக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதான் அண்ணன் சொல்றாங்கல்ல, பெருசா ஒண்ணு இருக்காதுன்னு. நீ கவலைப்படாதம் டி. கடை உடனே அவரை பார்க்கணும்க்கா. பார்க்கணும். கூட ஆம்பளையால் யாரும் வரலையாமா? அவசரமா செய்தியை கேள்விப்பட்டவும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உடனே நாங்க மட்டும்தான் உதறிட்டு ஓடி வந்தோம். எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சிருக்கேன். இந்த அவங்கள இப்ப வந்துருவாங்க. சரிங்க சரிங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றினே. நான் சாகுற வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல. அழுதுகிட்டே இருக்காம கொஞ்சம் தைரியமா இருங்க. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது. சிங்காரம் பேஷண்ட்டுக்கு யாராவது அட்டெண்டர் வந்திருக்கீங்களா? அந்த கூப்பிடுறாங்க பாரு. என் வீட்டுக்காரர் தான் சிங்காரம். அவர் இப்ப நல்லா இருக்காரா? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மேம், தலையில நல்லா அடிபட்டு பிளட் நல்லா லாஸ் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ணணும். இதுல ஒரு சைன் பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் பில் கட்டிடுங்க. மேடம், சைன் பண்ணுங்க. சிஸ்டர், ரத்தம் நிறையவா போயிருக்கு. அவருக்கு உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, நல்லா இருக்காருல்ல? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மத்ததெல்லாம் டாக்டர் தான் வந்து சொல்லுவாங்க. இதுல சைன் பண்ணுங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லி தானே கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பொண்டாட்டி கேக்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டீங்களா? அவர் நல்லா இருக்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப நாங்க என்னென்ன நிம்மதியா இருக்கிறது? மேடம், அதான் சொல்லிட்டேனே மேடம். தலையில அடிபட்டு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். நான் இதுக்கு மேல அஸ் நர்ஸா எதுவும் பேசக்கூடாது. டாக்டர் திட்டுவாங்க. மத்ததெல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. எங்கேம்மா கையெழுத்து போடணும்? கீழே சைன் பண்ணிட்டு உங்க ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிருங்க மேடம். நான் என் புருஷனை பார்க்கணும். தயவு செஞ்சு என் புருஷனை நான் பார்க்கணும். என் புருஷனை நான் பார்க்கணும்ப்பா. ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டிடுங்க. புருஷனுக்கு அடிபட்டு அவ கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. நீங்க பணம் கட்டுறதுலயே குறியா இருக்கீங்களே. மேடம், நான் என்ன மேடம் பண்ண முடியும்? ரூல்ஸ் அதுதான். பணம் கட்டிடுங்க மேடம். அப்ப மனுஷ உசுருக்கு மதிப்பே இல்லையிலம்மா. ஆஸ்பத்திரியா இருந்தாலும் ஆண்டவனா இருந்தாலும் பணம் இருந்தாத்தே மதிப்பு இல்லப்பா. உசுருக்கு மதிப்பு இல்லையா? பணம் தான் பெருசா? ரத்தம் போடாதீங்க மேடம், டாக்டர் வந்தா திட்டுவாரு. என் புருஷ அடிபட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கா. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறிய. கண்ணால கூப்பிட்டு காட்ட மாட்டேங்கிறிய. பணம் மட்டும் 1 லட்சம் ரூபாய் கட்ட சொன்னா உடனே இந்த ஏழவால என்னன்னு கட்டுவோம். நாங்க என்னப்போ செய்வோம்? ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அப்படிதான் மேம் இருக்கு. நான் ஒரு நர்ஸ் தான். நான் என்ன பண்ண முடியும்? ஆஸ்பத்திரின்னு வந்தாலே இப்படித்தான் மனுஷ உசுருக்கெல்லாம் மதிப்பு இல்லம்டி. இந்த ஊர் உலகத்துல காசு பணத்துக்கு தான் மதிப்பு. அத்தா தங்கச்சி, நாங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல எப்படியாவது காசை கொண்டு வந்து கட்டிடுறோம். உசுரை மட்டும் காப்பாத்தி போடுங்கத்தா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகே மேடம், அமௌண்ட்டை கட்டிடுங்க. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன்.
என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறண்டி, உன்னை யாருக்கும் தரமாட்டேன். அனுப்பிச்சிட்டேன்ப்பா. அலையிலேயே கருப்பையா அண்ணன் வீட்டுக்கு 2 லோடு ஜல்லியும் சுப்பையா அண்ணன் வீட்டுக்கு 2 லோடு மணலும் அனுப்ப சொன்னீங்க. அதான் அனுப்பிச்சிட்டேன். அங்கே உள்ள காசு மட்டும் பெண்டிங் இருக்குப்பா. சுப்பையா அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டேன். கருப்பையா அண்ணன்ட்ட மட்டும் பெண்டிங் இருக்கு. அதை நீங்கள் என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைப்பா, ரேட்டெல்லாம் பார்த்து போட்டு தான் கொடுத்தேன். ஆனால் அப்பா கிட்டேனா 10 100 குறைப்பேன், நீங்கள் குறைக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாப்புல. அதனால சரி அப்பா கிட்டேயே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஓகேப்பா. பாய். என்ன மேடம், ஒரு மனுஷன் வந்து நிற்கிறேன், கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்காம ஒரே இதாக பிஸியாகவே இருக்கீங்களே. இல்லை, ஒரு மனுஷன் ரூம்குள்ளே வந்து நிற்கிறானே, என்ன ஏது சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்போன்னு கூட இல்லாமல் பிஸியாகவே எழுதிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தானே வந்தேன். சாப்பாடு எடுத்து வச்சிங்க, ஆனால் போட்டு கொடுக்கல. அதான் கீழே அத்தை இருந்தாங்கல்ல. அத்தை இருந்தா அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா? இவ்வளோ நாளும் அப்படியே இருந்த? இப்ப வேலை இருந்துச்சுங்க, அதனால மேல வந்தேன். சமைக்காம வந்தா பரவாயில்ல, சாப்பாடு போடாம வந்ததெல்லாம் ஒரு குத்தமா? முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இப்போதானே புதுசா நடந்துக்கிறீங்க. நான் மட்டுமா புதுசா நடந்துக்கிறேன்? எல்லாரும் தான் புதுசா நடந்துக்கிறாங்க. நான் என்ன அப்படி நடந்துக்கிறேன் நீ பார்த்த? ஏன் அப்ப நான் என்ன நடந்துக்கிறேன் நீங்க பாத்தீங்க? நீ என்ன நடந்துக்கிறேன்னு உனக்கே தெரியாதா என்ன? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன நடந்துக்கிறேன்? நீங்க எதை சொல்ல வரீங்க? எதையும் சொல்ல வரல, சாப்பாடு விஷயத்த தான் சொல்ல வரேன். முன்னாடிலாம் சாப்பாடு ரெடியானாலும் சாப்பிடுவாங்கன்னு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு என் கூடவே உட்காந்து நீனும் சாப்பிட்டுட்டு தான் வருவ. இப்போ என்னடானா சமைச்ச நீ பாட்டுக்கு சாப்பிட்ட வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. நான் சாப்பிட்டேன்னா என்னன்னு கூட நீ கண்டுக்கலையே. ரூமுக்கு உள்ளே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன், சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, சரி பேசி முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்தா பேசிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஓகேப்பா, நீங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னவா இருந்தாலும் ஓப்பன் அப்பா பேசி பழகுங்க. ஏன் மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறீங்க? நான் ஒன்றும் மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசல. நீ தான் ஒரு மாதிரி நடந்துக்கிற. ஒரு மாதிரினா புரியலையே. தூங்குறவங்களே எழுப்பிடலாம், தூங்குறது மாதிரி நடிக்கிறவங்கள எப்படி எழுப்ப முடியும்? இப்ப நான் என்ன நடிக்கிறேன்? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் கத்துற? சம்பந்தமே இல்லாம என்ன நடிக்கிறேன்னு சொன்னா அப்ப கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க? அமைதியா தானே பேசிட்டு இருக்கேன், அமைதியா பேசு. என்னால அமைதியெல்லாம் பேச முடியாது. நான் என்ன நடிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் கூட்டிட்டு போக லேட் ஆனதுக்கு அவ்வளோ கத்துற. ஆபீஸ்ல அடுத்தவன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ற. இன்சல்ட் பண்ணேனா? நான் என்ன இன்சல்ட் பண்ணேன்? அவன் என்னமோ உன்னை ஏஞ்சல்ங்கிறான், அதுக்கு நீ பேசாம நிக்கிற. அவன் என்ன ஏஞ்சல்னு சொன்னது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல நீங்க அந்த மாதிரி சொல்லாம என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதாவது உளராத, போர் அடிக்கிற மாதிரி. ஓஹோ, நான் பேசுறது உங்களுக்கு வளர்றது மாதிரி இருக்குல்ல? நான் பேசுறது இப்பெல்லாம் உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு இல்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, கல்யாண புதுசுல தான் அந்த ஆம்பளைங்க கொஞ்சிறது கெஞ்சுறது எல்லாமே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னது எல்லாமே உண்மைதான் இல்ல? அதுக்கப்புறம் அந்த நைன்டரா பேசுறது உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுல்ல? முன்னாடி எல்லாம் ஏதாவது பேசுன்னு சொல்லுவீங்க, இப்போ நான் பேசுறத கேட்டாலே உங்களுக்கு வளர்றது மாதிரி தெரியுது, போர் அடிக்கிறது மாதிரி தெரியுது. ஏதாவது பேசணுமேன்னு பேசிட்டு இருக்காத, உனக்கு வேலை தானே முக்கியம், நீ வேலையை பாரு. எனக்கு வேலை தான் முக்கியம்னு நான் ஒரு நாள் கூட சொன்னதில்லையே. நான் என்னதான் வேலை பார்த்தாலும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் வேலை பார்க்குறேன். உங்களை மாதிரி எதையுமே கண்டுக்காம ஒன்றும் சுத்திட்டு இருக்கல. இப்போ என்னடி எதையும் கண்டுக்காம இருந்தாங்க? ஆமா, பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். என் முகத்தை பார்த்து பேசி நீங்க எத்தனை நாளாச்சு தெரியுமா? அன்னைக்கு நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய மொத கட்டிட்டு உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது நிமிந்து பார்த்து கூட நல்லா இருக்குன்னு சொல்லல. நீங்க பாட்டுல தூங்கிட்டு ஆன்றீங்க. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன மேல இவ்வளவு சத்தமா இருக்கு? நான் தான் புடவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணுமா என்ன? அதான் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் இப்ப ஆள் வந்துட்டாங்கல்ல. ஆள் வந்துட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்ன ஆள் வந்துட்டாங்க? நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் ஓப்பனா பேசி பழகுங்க. இவ்வளவு சத்தமா சண்டை போட்டுக்கறாங்க, என்னாச்சு இந்த பிள்ளைங்களுக்கு? யார் அவன்? அவன் எதுக்கு உன்னை ஏஞ்சல்னு கூப்பிடுறான்? அதான் நான் அம்சாவோட ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஒன்னு ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம், அவன் கேரக்டர் எப்படி இருந்தா எனக்கு என்ன தெரியும்? அவன் வந்து ஏதோ ஜாலியா சொல்லிட்டு போறான், நான் என்னவோ அவன்கிட்ட பல்ல காட்டிட்டு இருந்தது மாதிரி பேசுறீங்க. பல்ல காட்சியோ இல்லையோ, ஏஞ்சல் அவன் எதுக்கு உன்னை சொல்றான்? அதுவும் என் கண்ணு முன்னாடியே சொல்றான். என் கண்ணு முன்னாடி உன்னை ஏஞ்சல்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னா புரியல. அப்ப நீங்களும் சொல்ல மாட்டீங்க, அவன் சொன்னாலும் கத்துவீங்கன்னு சொல்றியா? அப்ப அவன் உன்னை ஏஞ்சல்னு சொல்றத நீ என்ஜாய் பண்ற, அப்படிதானே? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் சொன்னதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேனா? நீ இப்ப சொன்னதுக்கு அதான அர்த்தம். இப்ப என்னங்க சந்தேகப்படுறீங்களா? பைத்தியமா நீ? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. எவனாவது வந்து உன்கிட்ட பேசினா சந்தேகப்பட்டுருவாங்களா?
இப்ப நீங்க அப்படிதானே பேசுனீங்க. அவன் ஏஞ்சல்னு சொன்னதுக்கு நான் என்னவோ பல்ல காட்டிட்டு பகமானமா நின்னது மாதிரி அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அப்ப சந்தேகம் தானே? ஏய் லூசு 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 மாதிரி பேசிட்டு இருக்காத. உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனாடி? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, ஏன் முன்னாடி ஒன்ன ஒருத்தன் ஏஞ்சல்னு சொல்றான், ஏன் பொண்டாட்டியே ஏன் கண்ணு முன்னாடி எவனோ ஒருத்தன் ஏஞ்சல்னு சொல்லும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? அதுக்காக தான் கேட்டேன். அதுக்காக சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன் பொசசிவா இருக்க கூடாதா? பொசசிவ் மாதிரி தெரியல, சந்தேகம் மாதிரி தான் தெரியுது. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? நான் உங்களை சந்தேகப்படுறது மாதிரி என்னங்க நடந்துக்கிட்டு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எவ்வளோ ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசுனதுக்கு நீங்க இந்த அளவுக்கு என்ன சந்தேகப்படுவீங்களா? ஏண்டி கிறுக்கு மாதிரி நடந்துக்கிறேன்? ஆமா, நான் கிறுக்குதான். உங்க மேல நான் இவ்ளோ பாசம் வச்சு உங்களை நான் இந்த அளவுக்கு லவ் பண்றேன்ல, நான் கிறுக்குதான். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காண. ஏய் நான் ஏதோ சொல்ல போய் நீ ஏதாவது புரிஞ்சுக்கிறாத. இனிமே நீங்க என்கிட்ட பேச தேவையில்ல, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். இனிமே உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். விக்கி ஏண்டரா? அத்தை என்னம்மா ஏமா அழுகுற? டேய் எதுக்குடா என் மருமக அழுகுறா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய் எதுக்கடி அழுகுற? அழுகாதடி. அத்தை உங்க பிள்ளை இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல அத்தை. அவரு ரொம்ப மாறிட்டாரு. என்னம்மா சொல்ற? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவளா ஏதாவது நினைச்சிட்டு உளறிட்டு இருக்கா. ஆமா அத்தை, நான் என்ன பேசினாலும் அவருக்கு நான் உளறது மாதிரி தெரியுது. போர் அடிக்கிறேனா அத்தை? நான் அவர்கிட்ட பேசுறதே அவருக்கு பிடிக்கல. முன்னாடி எல்லாம் ஏதாவது பேசுன்னு சொல்லுவாரு. இப்ப நான் பேசினாலே எனக்கு நீ பேசுறது போர் அடிக்குது, பேசாதேங்கிறது மாதிரி நடந்துக்கிறாரு அத்தை. உங்க பிள்ளைக்கு நான் போர் அடிச்சுட்டேன் அத்தை. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிற. அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் வேலை விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அவளும் வேலைன்னு ஃபைலை தூக்கி வச்சுக்கிட்டு பிஸியாகவே இருக்கா. கேட்டா நான் பேசலைன்றா. நான் என்னம்மா பண்ண முடியும்? இல்ல அத்தை, நான் பேசணும்னு போனாலே அவர் பிசினஸ் கால்ல 24 மணி நேரம் அந்த போனையே நோண்டிட்டு இருக்காரு. என்கிட்ட கொஞ்சம் கூட பேச மாட்டேங்கிறாரு அத்தை. நான் ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நான் அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அப்படிலாம் இல்ல அத்தை. என்ன அவருக்கு பிடிக்கல. என்ன விக்கி இதெல்லாம்? அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? அவ நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவ ஹாபிக்காக வேலைக்கு போனாலும் வீட்ல உள்ள வேலை அத்தனையும் செஞ்சு வச்சுட்டு எல்லாரையும் எவ்வளவு கவனிச்சுக்கிட்டு உன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டு இப்ப முதற்கொண்டு டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்காடா. நீ ஏன் விக்கி இப்படி நடந்துக்கிற? அவ மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? ஆம்பளை புத்தி உனக்கு அப்படியே இருக்குமாடா? கொஞ்சம் கூட நீ நல்லவனாவே நடந்துக்க மாட்டியா? ஊர்ல உலகத்தெல்லாம் போய் பாரு, பசங்கள்லாம் எப்படி பொண்டாட்டிமார்களை தாங்குறாங்கன்னு. நீனும் தான் இருக்கியே தத்தி மாடு. அம்மா ஆய மூடு. அம்மா என்னம்மா? வேணாத்த, எனக்காகலாம் நீங்க அவரை திட்டாதீங்க. அவருக்கு தான் இப்ப என்ன பிடிக்காம போயிடுச்சுல்ல. அப்படி இல்லனா ஒண்ணும் இல்லடா கண்ணே. அந்த நாய் ஒன்ன விட்டுட்டு எங்க போகுது? காலை சுத்தின பாம்பாட்டமா உன்னையவே தான் சுத்தி சுத்தி வருவான். இப்போ மாமா கொஞ்சம் வேலை அதிகமா கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கான். மத்தபடி ஒண்ணும் இல்லடா. ஆமாம்மா, அதனாலதான் என்னால ஆபீஸ்க்கு கூட கூட்டிட்டு வர முடியல. அதுக்கு போய் ஓவரா பண்றா. பாத்தீங்களா அத்தை, நான் தான் ஓவரா பண்றேனா? சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. பேசாம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வாங்களேன், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. சான்ஸே இல்ல. எனக்கு 1008 வேலை இருக்குமா, வெளியில போறதா? பாத்தீங்களா அத்தை, அவருக்கு என் கூட வெளியில வர்றதுக்கெல்லாம் இப்ப பிடிக்கிறதே இல்ல. ஏய் வேலை இருக்குன்னு தாண்டி சொன்னேன். உன் கூட வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்காம இல்ல. இல்ல அத்தை, அவருக்கு என் கூட வரதான் பிடிக்கல. சொப்பா அம்மா, இவ என்னம்மா எல்லாத்தையும் இக்க வச்சு பேசிட்டு இருக்கா? இன்னும் 2 நாள்ல உன் ஃப்ரெண்டுக்கு ஊட்டில மேரேஜ் இருக்குன்னு சொன்னில, இப்பவே கிளம்பி போய் ஊட்டில 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே உன் ஃப்ரெண்டோட மேரேஜையும் அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம்ல. ஊட்டிக்கா? சான்ஸே இல்லம்மா. அப்பா 1008 வேலை கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் முடியாது. பரவாயில்ல அத்தை, அவர் வேலையவே பார்க்கட்டும். எனக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் எங்கேயும் போகல. ரெண்டு நாள் ஆபீஸ்ல லீவ் போட்டுக்கலாம்ல நைந்தரா? போட்டுக்கலாம் அத்தை, ஆனா வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவிக்கு ஒழுங்கா மருமகளை கூட்டிட்டு 2 நாள் ஊட்டியில போய் நல்லா ஸ்டே பண்ணி அவளை சுத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் நல்லா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு ஜாலியா வீட்டுக்கு வாங்க, ஓகேவா? நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருக்கிறதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காம இருக்கிறதும் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். சத்தம் கீழே வரைக்கும் கேக்குதுடா. அப்பா வந்தாருன்னா என்ன நினைப்பாரு? அம்மா வேலை இருக்குமா? எப்படிமா? எப்படியும் ஊட்டிக்கு போகணும்லடா, முக்கியமான ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொன்னல்ல நீ. போகணுமா? ஆனா 2 நாள் முன்னாடியே.
ரெண்டுக்காக 2 நாள் கழிச்சு போவ, உன் பொண்டாட்டிக்காக 2 நாள் முன்னாடி போக மாட்டியா? ஒரு 4 நாள் நீ பாட்டுக்கு எதையும் யோசிக்காம பேசாம கிளம்பி போ. அதுக்கப்புறம் உள்ள வேலையெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்லி மெதுவா பாத்துக்க சொல்றேன். சரிம்மா, போயிட்டு வரேன். போறது சரி, 24 மணி நேரமும் இந்த போன்லயே அது இதுன்னு பேசிட்டு இருக்காம 2 பேரும் போனை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அம்மா, ஃபோன் இல்லாமலாம் ட்ரிப்பு போக முடியுமா? ஃபோன் கண்டிப்பா வேணுமா? எதுக்கு? அங்கேயும் போய் 24 மணி நேரமும் அங்க ஜல்லி வந்துருச்சா இங்க மணல் வந்துருச்சான்னு பிசினஸ் பேசிட்டே இருக்கிறதுக்கா? ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க ஸ்டே பண்ணி இருக்கிற ரூமுக்கு நான் கால் பண்றேன். நீங்க ஏதாவது பேசணும்னா அங்க இருந்து எனக்கு கூப்பிடுங்க. 2 பேரும் நிம்மதியா போய் ஒரு 4 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு வேணும்னா கேமரா எடுத்துட்டு போ. போன் எல்லாம் உங்க 2 பேருக்குமே அலோட் கிடையாது. கொடுங்க 2 பேரும் போனை. நயன்தாரா, உன் போனை கொடு. கீழே தான் சார்ஜ் போட்டிருக்கேன் அத்தை. படவா, உன் போனை கொடுறா. ஏதாவது பிசினஸ் கால் வருமா? ஜல்லி வேணும், மணல் வேணும், செங்கல் வேணும். இதானடா, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தானே கால் பண்ணுவாங்க. ஓ நம்பருக்கு பண்ணிட்டு யாரா இருந்தாலும் அப்பா நம்பருக்கும் கூப்பிடுவாங்க. நான் அப்பா கிட்ட பேச சொல்லிக்கிறேன். நீ ஒழுங்கா போனை கொடு. ஆளை பாரு. புள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்பு. நாளைக்கு நைட்டே துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க, ஓகேவா? சரிம்மா. ஒழுங்கா 2 பேரும் சண்டை போட்டுக்காம பேசாம ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், ஓகேவா? நான் கீழே போறேன், சத்தம் வரக்கூடாது, சமாதானமா இருக்கணும். ஓகேம்மா. இந்தரா, இந்த பையன் ஏதாவது பண்ணனானா உடனே என்ன கூப்பிடு. அத்தை இருக்கேன் உனக்கு, சரியா? சரிங்க அத்தை. திருட்டு ராஸ்கல், புள்ளைய கொடுமையா பண்ற நீ. அவளுக்கு ஒண்ணுனா கேக்குறதுக்கு நான் இருக்கேன்டா. என்ன மிஞ்சி என் மருமகளை இனிமே அழுக வச்ச அப்புறம் படவா சொல்லிட்டே ராஸ்கல். சரிம்மா, இனிமே உங்க மருமக கண்ணுல ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும். வரும் இல்ல, வரணும். சரி. சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லி செய்வேனே. அன்புல பெட்டகமே, தங்குற கட்டடமே, ரத்தமே முத்தமே, சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே. உன்னை கண்டு விக்கிறனே, சேட்டையில சிக்கிறனே, கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே.